சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை வரும் ஜூன் 30ஆம் தேதியன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சென்னையை பொறுத்தவரை நாள்தோறும் கிட்டத்தட்ட 3200 பேருந்துகள் வரை இயக்கப்படுகின்றன. இந்த டீசல் பேருந்துகளுக்கு மாற்றாக மின்சார பேருந்துகளை அறிமுகம் செய்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் முதல் கட்டமாக சென்னையிலே 120 மின்சார பேருந்துகள் தயார் நிலையில் இருக்கின்றன. பேருந்துகளுக்கான அந்த சார்ஜிங் நிலையங்கள் உள்ளிட்டவை எல்லாம் வியாசர்பாடி உட்பட 4 பணிமனைகளில் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கும் நிலையில் 120 மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை தமிழக முதலமைச்சர் ஜூன் 30ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க இருக்கின்றார். இந்த 120 பேருந்துகளும் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அடுத்த கட்டமாக 2025ஆம் ஆண்டின் இறுதிக்குள் சென்னை மாநகரம் முழுவதுமாக 625 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை பாதுகாப்பு அம்சங்கள் அதிகமாக இருக்கின்றன. மேலும் பயணிகளுக்கு சொகுசான ஒரு பயணத்தை உறுதி செய்யக்கூடிய விதமாக அதில் இருக்கைகள் இருக்கும், செல்போன்களை சார்ஜ் செய்வதற்கான வசதிகள் இருக்கும் என்று இந்த டீசல் பேருந்துகளில் இருக்கின்ற அம்சங்களை காட்டிலும் கூடுதலாக புதிய வசதிகளும் இந்த மின்சார பேருந்துகளில் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. சென்னை மட்டுமல்லாமல் மதுரை, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கான மின்சார பேருந்துகளும் தாழ்வுதள பேருந்துகளாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. விரைவில் மதுரை, கோவை உள்ளிட்ட இடங்களிலும் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் முதல் கட்டமாக சென்னையிலே 120 மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை வரும் 30ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கின்றார்.